ஹே காய்ஸ், இது ஒரு அழகான சிறுகதை. நிச்சயமா இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டுட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அன்று நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. நிலா முன்பெல்லாம் மலையை ரசிப்பாள், மலையை கொண்டாடுவாள். ஆனால் இன்றோ அந்த வானம் சிந்தும் ஒவ்வொரு துளி நீரும் அவளது கண்ணீராகவே நிலாவுக்கு தெரிந்தது. அவள் பெயர் நிலா சந்திரன். சந்திரன் அவளது கணவன். இப்பொழுது அவன் உயிரோடு இல்லை. இந்த 28 வயதில் வாழ்க்கையில் வாழ்ந்து முடித்தவள் போல இதயம் முழுவதும் வெறுமையை சுமந்து கொண்டு நடமாடி தெரிகிறாள் இந்த பாழாய் போன உலகில். நிலா. நிலவு கூட வளர்ந்து தேயும், தேய்ந்து வளரும். ஆனால் நிலாவின் வாழ்வோ அப்படியே இருக்கிறது. அவள் கணவன் விட்டு சென்ற அதே இடத்தில் இன்னும் அப்படியே அதே கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாள். திருமணம் முடிந்த 2 வருடங்களே ஆன நிலையில் ஒரு விபத்து அவளது கணவனை அவளிடமிருந்து பறித்து கொண்டது. அன்றிலிருந்து நிலாவின் வாழ்க்கையில் நிறங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன. கையில் இருந்த வளையல்கள் உடைக்கப்பட்டு விட்டன. கழுத்தில் இருந்த தாலி அகற்றப்பட்டது. நெற்றியில் இருந்த குங்குமம் துடைக்கப்பட்டது. ஆனால் அவளது இதயத்தில் இருந்த காதலை மட்டும் யாராலும் அகற்ற முடியவில்லை. அவளது கணவனின் நினைவுகளை அகற்ற முடியவில்லை. அந்த காதல் மட்டும் அவளுக்குள் உயிரோடுதான் இருந்தது. அவளது கணவன் இறந்த நாளிலிருந்து நிலா தன்னையும் இறந்தவளாகவே நினைத்துக் கொண்டாள். விதவை என்றால் வாழ்க்கை முடிந்து விட்டது. இனி அவளுக்கு ஆசைகள் இருக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அழகாக இருக்கக்கூடாது, மீண்டும் காதலிக்க கூடாது. இப்படி சமூகம் அவளுக்காக நிறைய விதிகளை எழுதி வைத்திருந்தது. ஆனால் அவள் இதயத்துக்கு மட்டும் எந்த விதியும் புரியவில்லை. அந்த ஊரில் புதிதாக ஒரு பள்ளி ஆசிரியனாக வந்தான் ஆதவன். அவன் நிலாவை முதன் முதலில் பார்ப்பது ஒரு கோயிலின் வாசலில்தான். அப்போதும் சரியான மழை பிடித்திருந்தது அந்த ஊரில். கையில் குடை இருந்தும் அதை திறக்காமல் நின்று கொண்டிருந்தாள் கோயிலின் வாசலில் ஒரு ஓரத்தில் ஒரு கடையின் கீழ் நிலா. ஆதவன் அவளிடம் சென்று தனது குடையை நீட்டினான். ஆதவனை பார்த்த நிலா, அவன் நீட்டிய குடையை பார்த்த நிலா அவனோடு எதுவுமே பேசவில்லை. அமைதியாக இருந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ, என்கிட்ட குடை இருக்கு, பிடிச்சுக்கோங்க என்று ஆதவன் குடையை திரும்பவும் நிலாவிடம் கொடுக்க, இல்ல, வேண்டாம், என்கிட்ட குடை இருக்கு என்றாள் நிலா. கொடை இருக்கு, ஆனா பிடிக்கலையே என்று ஆதவன் சொல்ல, நான் கூரையின் கீழே தானே நின்னுட்டு இருக்கேன் என்றாள் நிலா. கூரையின் கீழே நின்னாலும் கூரையில இருந்த ஓட்ட வழியா மழை துளிகள் உங்க மேல விழுந்துட்டு தானே இருக்கு என்றான் ஆதவன். நிலா எதுவும் பேசாமல் அங்கிருந்து குடையை விரித்து கொண்டு நடந்து அவள் குடிசையை நோக்கி சென்றாள். ஆதவன் நிலா செல்வதையே பார்த்தான். ஆதவன் நிலாவை பார்த்து ஒரு மென் புன்னகையை உதிர்த்தான். மழை நிற்பதாய் தெரியவில்லை. சரி, நமது வீட்டிற்கு கிளம்புவோம் என்று ஆதவனும் நடந்தான் தனது வீட்டை நோக்கி. வீடு பக்கத்தில் என்பதால் ஆதவன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்து வரவில்லை. தன் பின்னே வரும் ஆதவனை நின்று திரும்பி பார்த்தாள் நிலா. ஆதவனோ நிலாவை சாதாரணமாகத்தான் பார்த்தாள். நிலாவிற்கு இது சரியாக படவில்லை. வேக வேகமாக நடந்தாள். காற்றில் நிலாவின் குடை பறந்தது. ஆதவன் ஓடிச் சென்று தனது குடையின் கீழ் நிலாவை நிற்க வைத்தான். நிலாவின் பக்கத்தில் ஆதவன் நின்று அவளுக்கு குடை பிடித்தான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? நீங்க எதுக்கு ஏன் பின்னாடி வரீங்க என்று நிலா கேட்க, இல்லங்க, உங்க கூட காத்துல பறந்துடுச்சு, அதான் என்று ஆதவன் சொல்ல, ஆதவனின் குடையை தட்டிவிட்ட நிலா, உங்க உதவிக்கு நன்றி என்று சொல்லி திரும்பவும் நடக்க, நிலா நில்லுங்க, மலையில போகாதீங்க என்று ஆதவன் கத்த, அந்த சமயம் மழையும் நின்று விட்டது. மழை நின்ற பின் நிலா திரும்பி ஆதவனை பார்த்தாள். மழை நின்னுடுச்சு, ஆனா கண்டிப்பா நீங்க மழையில நனைஞ்சதுக்கு காய்ச்சல் வரும். சோ தயங்காம என்ன கூப்பிடுங்க. உங்க வீட்ல இருந்து, உங்க குடிசையில இருந்து 4வது வீடுதான் என்னோட வீடு என்று ஆதவன் சத்தமாக சொல்ல, நிலா அதை எதுவும் காதில் வாங்காமல் அங்கிருந்து நகர்ந்து விறுவிறுவென்று தன் குடிசை நோக்கி சென்றவள்
குடிசைக்குள் புகுந்து விட்டார். ஆதவன் சந்திரனின் நண்பன். சந்திரனுக்கு மிகவும் நெருக்கமானவன் ஆதவன். சந்திரன் விபத்தில் தான் இறந்தான். சந்திரன் இறப்பதற்கு முன்பு தன் நண்பனிடம், நிலாவை நீ கட்டிக்கொடா, நீயும் திருமணமாகி மனைவியை எழுந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க, எப்படியும் நான் பொழைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒருவேளை நான் செத்துட்டா நிலாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நிலாவை நீ சந்தோஷமா பாத்துக்கணும். நிலாவை பாத்துக்கூடா. நிலா கண்டிப்பா மறுமணம் எதுவும் பண்ணிக்க மாட்டா. ஆனா அவ மனச நீ மாத்து. அவ மாறுவா. அவ மாறணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு சொன்ன அடுத்த 10 நிமிடங்களிலேயே சந்திரன் இறந்து விட்டான். ஆதவனுக்கு நிலாவை தெரியும். ஆனால் நிலாவுக்கு ஆதவனை தெரியாது. தன் நண்பன் தன்னிடம் கேட்டுக்கொண்டே ஒரே காரணத்திற்காக தன் நண்பனின் மனைவியை கரம் பிடிக்க வந்திருக்கிறான் ஆதவன். ஆதவன் நிலாவை அடிக்கடி தானாக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவளை பார்க்க சென்றான். நிலா ஆதவன் பணிபுரியும் அதே பள்ளியிலேதான் ஆசிரியையாக பணிபுரிந்தாள். நிலா தன்னிடம் படிக்கும் குழந்தைகளிடம் அவ்வப்போது பேசி சிரிப்பாள். அந்த சிரிப்பை பார்த்தபோது ஆதவனுக்கு புரிந்தது, அவள் சிரிக்க மறந்தவள் இல்லை. அவளை சிரிக்க விடாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவள். அதன் பிறகு ஆதவன் அவளை அடிக்கடி சந்திக்க தொடங்கினான். அவன் அவளிடம் இரக்கம் காட்டவில்லை. அவளை பார்த்து பரிதாபப்படவில்லை. அவளை விதவை என்று பார்க்கவில்லை. அவன் பார்த்தது ஒரு பெண்ணை, ஒரு உயிருள்ள பெண்ணை, கனவுகள் கொண்ட ஒரு பெண்ணை, சிரிக்க தகுதியான பெண்ணை, காதலிக்க தகுதியான பெண்ணை. அதுதான் நிலாவை பயமுறுத்தியது. ஏனென்றால் ஆதவன் அவளிடம் பேச வரும்பொழுதெல்லாம் 2 வருடங்களாக புதைத்து வைத்திருந்த ஒரு உணர்வு மெதுவாக விழித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் நிலா அவனிடம் கேட்டாள், என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா என்று நிலா ஆதவனிடம் கேட்க, என்ன தெரியணும் என்று ஆதவன் கேட்டான் நிலாவிடம். நான் ஒரு விதவை என்று நிலா சொல்ல, ஆதவன் அமைதியாக அவளை பார்த்தான். அது உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான். அது நீங்க யார் அப்படிங்கறத முடிவு செய்யாது என்று ஆதவன் சொல்ல, நிலாவின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. ஆனா இந்த உலகம் அப்படி நினைக்காது. நான் விதவை, நிலா விதவை, அப்படித்தான் என்ன அடையாளம் காட்டும் என்று நிலா சொல்ல, உலகம் எதை நினைக்குது அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. உங்க மனசு என்ன நினைக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியம். நிலா, என்கிட்ட இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று ஆதவன் கேட்க, நிலா தலை குனிந்தாள். என் கணவன் இறந்ததிலிருந்து நான் நானாவே இல்ல. நான் பலவாறு யோசிக்கிறேன், பலவாறு சிரிக்கிறேன், எனக்கு நானே பேசிக்கிறேன், அழுகிறேன், புலம்புறேன், ஒரு பைத்தியக்காரி மாதிரி இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா என் வாழ்க்கையில அடுத்து ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கும் போது என் மனசு என்னையே நம்ப பயப்படுது. இதான் நான், இவ்வளவுதான் நான் என்று நிலா சொல்ல, ஆதவன் மெதுவாக கேட்டான், நீங்க உங்களை நம்பல, ஆனா என்ன நம்பலாம்ல என்று ஆதவன் கேட்க, அந்த ஒரு கேள்வி அவளது இதயத்தில் கடந்த சில வருடங்களாக மூடியிருந்த கதவை திறந்தது. அவள் அவனை காதலிக்க தொடங்கிவிட்டாள். ஆனால் அந்த காதலை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் அவள் ஆதவனிடம் அழுது கொண்டே சொன்னாள், நான் நான் உங்களை காதலிக்கிறேன். ஆதவன் அமைதியாக இருந்தான். ஆனா இந்த காதல் தவறு என்று நிலா சொல்ல, ஏன் ஏன் தவறு என்று ஆதவன் கேட்டான். நான் ஏற்கனவே ஒருத்தரோட மனைவியா இருந்தவ என்று நிலா சொல்ல, ஆனா உங்க கணவன் இப்போ இல்லதானே என்றான் ஆதவன். ஆனா அவர் என் நினைவுல இருக்கார் என்று நிலா சொல்ல, நினைவுல இருக்கிறவரை மறக்க முடியாம புதுசா ஒருத்தரை காதலிக்க கூடாதா என்று ஆதவன் கேட்க, அதிர்ந்த நிலா ஆதவனை பார்த்தாள். ஆதவன் நிலாவை பார்த்து சொன்னான். அவளின் கண்களை ஆழ பார்த்து சொன்னான், நிலா,
நான் உங்க கடந்த காலத்தோட போட்டி போட வரல. உங்க கணவர மறக்க சொல்லவும் வரல. அவர் உங்க வாழ்க்கையோட ஒரு அழகான அத்தியாயம். நான் உங்க கதையோட அடுத்த அத்தியாயமா இருக்க ஆசைப்படுறேன் என்று ஆதவன் சொல்ல நிலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனா மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஊர் என்ன சொல்லும் என்று நிலா சொல்ல ஆதவன் அவளது கண்ணீரை பார்த்து கொண்டே சொன்னான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். மக்கள் என்ன பேசுவாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. அப்படியே மக்கள் பேசினாலும் எத்தனை நாளைக்கு பேசுவாங்க? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன 2 நாள், 3 நாள், மிஞ்சி போனா 1 வாரம், 1 மாசம் பேசுவாங்களா? அவ்வளவுதான். ஆனா நிலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வாழாம விட்ட அந்த வாழ்க்கைய அவங்க வந்து உங்களுக்காக வாழ மாட்டாங்க. உங்க கண்ணீரை துடைக்க அவங்க வர மாட்டாங்க. உங்க கஷ்டத்துல பங்கு கொள்ள அவங்க வர மாட்டாங்க என்று ஆதவன் சொல்ல அந்த வார்த்தைகள் நிலாவின் மனதை உடைத்தன. ஆதவனிடம் பேசிவிட்டு நிலா தன் குடிசைக்கு சென்றவள் கண்ணாடியின் முன் நின்று தன் முகத்தை பார்த்தாள். அவளுக்கு முதல் முறையாக தோன்றியது அவள் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறாள் என்று. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக அவள் ஒரு வண்ண சேலை அணிந்தாள். 2 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக அவள் தன் தலைமுடியில் பூ வைத்தாள். 2 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக அவள் தன்னை பார்த்து அவளே சிரித்தாள். அதன் பிறகு அந்த வாரத்தின் நல்ல நாளில் ஆதவனை அவள் திருமணம் செய்து கொண்டாள். ஊரில் பலர் பலவாறு பேசினர். சிலர் கேலி செய்தனர், சிலர் குற்றம் சாட்டினர், சிலர் அவளது கடந்த காலத்தை நினைவுபடுத்தினர். ஆனால் நிலா எதையுமே காதில் வாங்குவதில்லை. உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும், புறம் பேசும் மக்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆதவன் அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். ஆதவனும் நிலாவும் ஒன்றாக வாழ ஆரம்பித்தனர். ஒரு நாள் நிலா ஆதவன் வீட்டின் முற்றத்தில் ஆதவனின் கையை இறுக பிடித்துக் கொண்டு அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்தான். அந்த வழியே நிறைய மக்கள் அவர்களை பார்த்தவாறே கடந்து சென்றனர். என்னென்னவோ பேசினர். அதையெல்லாம் நிலாவின் காதல் விழுந்தது. நிலாவை பார்த்து ஆதவன் கேட்டான், என்ன பயமா? என் கையை இவ்ளோ இறுக்கமா பிடிச்சிருக்கு என்று ஆதவன் கேட்க, இல்ல, பயம் இல்ல, உங்க கையை பிடிக்க எனக்கு பிடிச்சிருக்கு. நானா வாழ ஆரம்பிச்சிட்டேன் என்று ஆதவனின் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள் நிலா. நிலா வானத்தை பார்த்தாள். அந்த வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த அழகான நட்சத்திரங்களைப் போலவே நிலாவின் வாழ்க்கையும் மாறியிருந்தது. நிலா அவளது முதல் கணவனை மறக்கவில்லை. அவனுடைய நினைவுகள் அவளது இதயத்தில் இன்றும் இருந்தன. ஆனால் அந்த நினைவுகளோடு வாழ்வது தவறு. அந்த நினைவுகளுக்காகவே வாழ்நாள் முழுவதும் இறந்து கிடப்பதும் தவறு. அவள் மீண்டும் காதலித்தாள். அது அவளது முதல் காதலை, முதல் கணவனை அவமதிப்பது ஆகிவிடாது. நம்மை விட்டு சென்றவர்களுக்காக, நம்மை பிரிந்து சென்றவர்களுக்காக, நம்மை விட்டு மொத்தமாய் சென்றவர்களுக்காக நமது வாழ்க்கையை தானம் கொடுப்பது சரியாகுமா? சரியாகாது அல்லவா? ஒவ்வொரு விதவைக்கும் நிச்சயம் வேண்டும் மறுமணம். விதவை என்ற பெயர் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரம் மட்டுமே. அது அவளது வாழ்நாள் முழுவதற்குமான தண்டனை அல்ல. சில பெண்கள் கணவனை இழந்த பிறகு வாழ்க்கையை இழந்து விடுவதில்லை. அவர்கள் வாழ்வதற்கான உரிமையை மட்டுமே இழந்து விட்டதாக நினைக்க தொடங்குகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒரு பெண்ணின் கணவன் இறந்து விட்டால் அவளது காதலும் இறக்க வேண்டிய அவசியமில்லை. அவளது கனவுகளும் இறக்க வேண்டிய அவசியமில்லை. அவளது வாழ்க்கையும் இறக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் காதல் ஒரு முறை முடிந்துவிட்டால் வாழ்க்கையும் முடிந்துவிட வேண்டும் என்பது எப்படி சரியாகும்? ஒரு காதல் இறந்த பின்னும், ஒரு காதலை இழந்த பின்னும் மீண்டும் ஒரு காதலுக்கு, மீண்டும் ஒரு வாழ்க்கைக்கு நிச்சயம் ஒரு பெண்ணின் மனதில் அவளது வாழ்க்கையில் இடம் இருக்கும். ஊருக்காகவும் உறவுக்காகவும் மறுமணம் வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்கும், வாழ்க்கையில் தனித்திருக்கும் எத்தனையோ பெண்கள் நம்மை சுற்றி இன்னும் இருக்கிறார்கள். அவர்களின் ஆழ்மனதில் எல்லாம் இன்னும் அவர்களின் அடுத்த வாழ்வுக்கான ஏக்கம், ஆசை இருக்கத்தான் செய்கிறது. அதை அவர்களுக்கு நெருக்கமானவர்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். மக்களை, இந்த கதையில உங்களுக்கு
பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். உங்க கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் மறக்காம அத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ. பாய் பாய். இனி நம்ம சேனல்ல தினமும் ஒரு சிறுகதை வரும். ஸோ கேட்க தயாரா இருங்க. நன்றி.